வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுண்டைக்காய் வச்சு ரொம்ப அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இது மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. விதையெல்லாம் ரொம்ப வெளியில் வந்துடாத மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. இதில் ஒரு 7-8 பல் பூண்டும் ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாயும் கலருக்காக 3 சிகப்பு மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சின்னதாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புல நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் திரும்பவும் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காயும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். சுண்டைக்காயோட கலர் லைட்டாக மாறி வந்த உடனே நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா திரும்பவும் வதக்கணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சுண்டைக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. சுண்டைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி மட்டும் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. சூடான சாதத்து கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.